வணக்கம், தேனி முருகேசன் பேசுகிறேங்க. புரட்சியாளர் ஓட்டம் தொழிற்சங்கம் மாநில போய் தேனி முருகேசன். பார்த்தீங்கன்னா அதாவது லாரி ஓட்டுநர்லாம் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. நான் எவ்வளவோ குறிப்பிட்டிருக்கேன். அதாவது திண்டுக்கல் டு குமிழி தேசிய நெடுஞ்சாலை இந்த சுங்க கட்டணத்தை உண்மையிலே அகற்றுங்க. ஏன்னா ரோடே கிடையாதுங்க, நிறைய விபத்துகள் நடக்குது. அதனால உழவு சொல்லியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மக்கள் யாரும் சிந்திக்க கூடாது. இன்னைக்கு பேஸ்புக்லேயே ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எவ்வளவு பாதிக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் பாதிக்கிறாங்க, ஏமாத்துகளை, மோசடிகள், பெண்கள் பாதிக்கிறாங்க. அதாவது இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழிவு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது வளர்ச்சி அடையதோ இல்லையா, ஆனால் அழிவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் சுகாதாரத்துறை இருக்கான்னு தெரியல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு தெரியல. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஷாம்புல இருந்து சோப்புல இருந்து டீ கடையில் பார்த்தீங்கன்னா டீ கடையில் கிளாஸோட இப்போ கிளாஸ் சுடுதண்ணில் கழுவுறது கிடையாது. அப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கலப்படம், கடுகுலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே கலப்படம். இன்னைக்கு நோய் அதிகமாக இருக்கு, மரணங்கள் அதிகமாக இருக்கு. எவ்வளவு ஒவ்வொரு கிராமத்திலையும் எதனால சாகணும்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நம்ம நாட்டில் சரியான செயல்பாடு கிடையாது. ஆனா அரசாங்க சம்பளம் உண்டு, கிம்பளம் உண்டு. அந்தந்த மில்லுகள்ல காசை வாங்கிடுவாங்க, லஞ்சத்தை வாங்கி பிழைக்கிறாங்க அதிகாரிகள். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தயவு செய்து இந்திய நாட்டில் அதை கொஞ்சம் பாருங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்களாம் கொஞ்சம் பாருங்க. சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க மக்கள் வரி பணத்துல, கிம்பளம் அதிகமாக வாங்கி லேண்டை வாங்கி இடத்த வாங்கி போடுறீங்க. அரசியல்வாதிக்கு துணையாக அரசு நிலத்தை புறம்போக்கு நிலமாகட்டும் எல்லாத்தையும் கொள்ளடிக்க, கனி வளத்தில் எல்லாமே கொள்ளடிக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலையே கிடையாது. லாரி ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குமிழி டு திண்டுக்கல் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரொம்ப சின்ன ரோடு, ஆனால் டோல்கேட்டு உண்டு. இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த சாதனை என்னன்னு கேட்டால், இந்த டோல்கேட் எப்படி மக்கள்கிட்ட எப்படி பணத்தை பிடுங்கணும், மக்களை எப்படி சிந்திக்காத அளவுக்கு, நல்லா சிந்திக்க கூடாது, யாருமே சிந்திக்காத அளவுக்கு வச்சாச்சு. இன்னைக்கு சுகாதாரம் நம்ம ஊர்ல பார்த்தா ரொம்ப சுகாதாரமே கிடையாது. எந்த ஹோட்டலில் போய் செக் பண்றது இல்ல, டீ கடை செக் பண்றது கிடையாது. இந்த பிரெட்டுக்கு எந்த ஜாம் வைக்கிறாங்கன்னு தெரியல, என்ன பருப்புல என்ன கலப்படம் தெரியல, எல்லாமே கலப்படம். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன்ல ரீசார்ஜ், ஏன்னா மக்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக், ட்விட்டர் அது இது யூஸ் பண்ணால அதிலே முழுகிட்டாங்க. அப்போ என்ன மறைமுகமா கொள்ளடிக்கப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு வாகன ஓட்டுநர்கள்லாம் பாத்தீங்கன்னா சென்னையிலாம் பாத்தீங்கன்னா லாரியே போகக்கூடாதாமா, டைமுக்கு தானா. காலையில 10 மணிக்குலேருந்து அந்த 3 மணிக்குள்ள லோடு இறக்கி ஏற்ற முடியுமா? அதாவது இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா தயவுசெய்து ஆசிரியர்கள்லாம் சம்பளம் வாங்குறதே குறியா இருக்காதீங்க. நல்ல ஒரு பொது உடைமையை சொல்லி கொடுங்க. மாணவ செல்வங்களாகட்டும் செல்வியாகட்டும் அவங்கள வீட்டுக்கு போகும்போதும் ஸ்கூலுக்கு வரும்போது பள்ளிக்கு வரும்போதும் ஒரு ஓரமாக வர சொல்லுங்க. ஆளும் அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்காதீங்க. ஏன்னா கல்வி ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், வீட்டில் பள்ளிக்கு வரும்போது ஒரு ஓரமாக வரணுமா, ஓரமாக போகணும், நீங்கள் தான் அறிவுரை சொல்லி கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே இல்லை. பார்த்தா சுகாதாரம்லாம் நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. ஹோட்டல் செக் பண்ணுறதில்ல, ஹோட்டலில் கலப்படம், டீ கடையில் கலப்படம், டீ தேயில கலப்படம். அதாவது இன்னைக்கு ஒன்றிய அரசு சாதனை என்னன்னு கேட்டா, அரசியல் பண்றது எப்படின்னா ஜாதி வச்சு அரசியல் பண்ணுவாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. இதுல குறியா இருக்கிறவங்க போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா கனிய வளங்கள் கொள்ளை, அரசு நிலத்தை கொள்ளையடிப்பது, அதுக்கு அதிகாரிகள் உடந்தையா இருப்பது, அவங்களுடைய சுயநலத்துக்காக கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலை எப்போது மாறும்? எத்தனையோ பிரதமரை பார்த்தாச்சு, எத்தனையோ முதலமைச்சரை பார்த்தாச்சு. ஏன் சட்டத்துக்கு அடிமையாக்க மாட்டேங்கிறீங்க? அரசு அதிகாரி தப்பு பண்ணாலும் சஸ்பெண்ட் பண்ணணும், சொத்தை பறிமுதல் செய்யணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் தப்பு பண்ணா ஏன் அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை இருக்கா என்னன்னு தெரியல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லைன்னு தெரியல. பிஆர்ஓ அதாவது பிஆர்ஓவோ டிஆர்ஓவோ அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிலையன்ஸ் ஆபீசர்லாம் இருக்காங்களான்னு தெரியல. எங்க பார்த்தா அவங்களுடைய என்னன்னு கேட்டா பணம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஆபீஸ் பணம் தான் சம்பாதிக்கிற குறியா இருக்கிற ஏழை எளிய மக்களை பத்தி சிந்திக்காத ஒரு ஒன்றிய அரசு. நீங்களாம் யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு மக்கள் வந்து பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் எத்தனையோ பேர் பகல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ரம்மி விளாடுறாங்க, எத்தனையோ பேர் கடன்காரன் ஆகுறாங்க. அந்த நல்ல விஷயத்தை கொண்டு வாங்க, தப்பு இல்லை. ஆனா இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு, நினைச்சு பார்க்க முடியல. அடுத்து இந்த இந்தியாவில் எப்படி வாழ போறோம்னு தெரியல. நன்றி தோழர் தேனி முருகேசன். ஓட்டுநராகி நான் பதிவிடுறேன். அதாவது எல்லாத்துக்கும் பார்வோடு பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சினிமாக்காரங்களை தூக்கி பிடிக்கிறீங்க. ஏன்னா அவங்க சம்பாரிச்சிருக்க பணத்தை பாதுகாக்க தான் அரசியல் தொடங்குறாங்க, அரசியல் கட்சிக்கு வராங்க. ரவுடிகளுடைய நம்ம நாட்டில் ரவுடிகள் தான் இன்னைக்கு பணக்காரா இருக்காங்க. அதாவது ரவுடிகள் அந்த மாதிரி ஆளுக்கு நல்லா எடுத்து பாருங்க, அந்த ஆராய்ச்சி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இந்த நிலை எப்போது மாறும் இந்தியாவில் பாருங்க. நன்றி தோழர் தேனி முருகேசன். புரட்சியாளர் ஓட்டுநர் மாலப்பகுதி தேனி முருகேசன். ஓட்டுநராகி நான் வந்து பதிவிடுறேன். உண்மையிலே ரொம்ப இந்த இந்தியாவில் பிறந்தது வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. வரிப்பணம் தான், நம்ம வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது, ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது டீ கடையில் தான் டீ தேயிலை எல்லாமே டூப்ளிகேட்டுங்க.